விளம்பர வெறி தளபதி அவர் வேற லெவல் ஸ்டைல். பேட்டிக்கு வந்தா மட்டும் மௌன விரத ஸ்டைல். பொதுவா இருந்த போதும் கேமரா பக்கம் தான் அவர் கண். ஒரு சின்ன செல்ஃபி எடுக்க உடனே வந்துருவார் பாஸ் தன். உதவி செஞ்சாலும் அங்கே ஒரு லென்ஸ் வச்சிருப்பாரு. யாரும் கேட்கலைனாலும் அவர் பேக்ரவுண்டல நிப்பாரு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டுன்னு சிம்பிளாட போட்டாலும் அந்த சிம்பிளிசிட்டியும் விளம்பரமாகும் அவர் எங்க போனாலும். சும்மா நடந்தா கூட அதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் வைப்பாங்க. பேன்ஸ் கத்தலைனா கூட அந்த சவுண்டை எடிட் பண்ணுவாங்க. 5 நிமிஷம் பேசினாலும் அதை 5 நாளா ஓட்டுவாங்க. அண்ணன் பேசுனதுன்னு மொத்த மீடியாவும் வளர் கொடுப்பாங்க. உதவி செஞ்சாலும் அங்கே ஒரு லென்ஸ் வச்சிருப்பாரு. யாரும் கேட்கலைனாலும் அவர் பேக்ரவுண்ட்ல நிப்பாரு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை சிம்பிளாட போட்டாலும் அந்த சிம்பிளிசிட்டியும் விளம்பரமாகும் அவர் எங்க போனாலும். படத்தின் கதையை விட ப்ரோமோஷன் தான் அவருக்கு மெயின். நான் அதித்த என்ன செய்வேன் அதுதான் இப்போ பெரிய ட்ரெயின். அரசியலுக்கு வந்தா மட்டும் எளிமை என்ன பேசுவாரு. ஆனா பிரஸ்ட் ஷோவுக்கு அவர் தான் ப்ரோமோஷனில் இருப்பாரு. உதவி செஞ்சாலும் அங்கே ஒரு லென்ஸ் வச்சிருப்பாரு. யாரும் கேட்கலைனாலும் அவர் பேக்ரவுண்டல நிப்பாரு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை சிம்பிளாட போட்டாலும் அந்த சிம்பிளிசிட்டியும் விளம்பரமாகும் அவர் எங்க போனாலும். போட்டோ எடுக்கும் போதே ஒரு 4 லுக் கொடுப்பாரு. முத்த போஸ்டும் ட்ரெண்டிங் ஆகணும்னு அவர் நினைப்பாரு. உங்க விளம்பர வெறிக்கு ஒரு ஆஸ்கார் கொடுக்கலாம். ஆனா பேசாம இருங்களே பஞ்சி இப்போ கேட்கலாம். உதவி செஞ்சாலும் அங்கே